சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். பெரம்பூர் மக்களுக்கு புதிய செயலி அறிமுகப்படுத்திருக்காங்களா? எதனா பிரச்சனைனா அதுல இன்ஃபார்ம் பண்ணா உடனே நடவடிக்கை. எல்லாமே ஏட்டு சரக்கா கறிக்கு வராது சொல்லுவாங்கல்ல, எல்லாமே ஏட்டு சரக்கா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, மக்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, கரூருக்கு போய் போறாருல, இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா தொகுதிக்கே போய் நன்றி சொல்லல, பெரம்பூர் தொகுதிக்கே போகலல்ல, ஏன் போல? ஒரு கேள்வி இருக்குல்ல. கரூருக்கு போறீங்க நீங்க, ஏன் பெரம்பூர் ஜெயிச்ச தொகுதிக்கு இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் மாசம் வருவேன்னாரு. அதுதான் சொல்றேன், நீங்க மாசம்லாம் வர வேணாம், முதல் தடவை போய் நீங்க நன்றி சொல்லிட்டு வரலாமே. இல்ல சார், எனக்கு என்ன கேள்வினா, அது என்ன பெரம்பூர் மக்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் செயலி, மற்ற மக்கள் அதெல்லாம் இதுதான் அங்க இருக்குள்ள குறைபாடே. அதுதான் அது நீங்க இப்படி கேட்குறீங்க, இது காலகாலமா நடக்கிறது தான். இப்போ நீங்க எடுத்துங்களா, நீங்க குளத்தூர் தொகுதி போய் பாருங்க, மற்ற தொகுதி போய் பாருங்க. குளத்தூர் தொகுதியில் குப்பத்தொட்டியிலேருந்து கோபுரம் வரைக்கும் கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் முகம் தான் இருக்கு. சொல்லார்ல இந்த சர்க்கார் படத்தில் ராதாரவி சொல்றார் பாருங்க, என் தலைவன் போகும் முகத்தை எல்லா இடத்துலையும் குப்பத்தொட்டியிலேருந்து எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஆக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவார்ல, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ராதாரவி இப்போ சேகர் பாபு, ராதாரவி சேகர் பாபு, விஜய் விஜய் முதலமைச்சர் விஜய். அப்போ அங்கே சேகர் பாபு சொல்கிற மாதிரி, குளத்துக்கு பார், என் தலைவன் முகந்த எல்லாம் இந்த குப்பத்தொட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஆக்கி வச்சுக்கணும்னு சொல்லி ராதாரவி ரோலை அப்படியே சேகர் பாபு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எல்லாரும் அவங்க முதலமைச்சர் தொகுதி என்னும்போது அது ஸ்பெஷலாக ஒரு செல்ல குழந்தை மாதிரி, வீட்டில் ஒரு 5 குழந்தை இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல குழந்தையாக இருப்பாங்க இல்லையா? 6ஆவதா, இப்போ என்ன எடுத்துக்க, நான் 6ஆவதாக இருக்கிறேன், 6ஆவது குழந்தை செல்ல குழந்தையாக இருக்கணும். ஆனால் நம்ம துரதிருஷ்டம் சரியில்லை, எல்லாம் மிச்சம் மீதி தான் நம்ம கடைசியாக நம்ம சாப்பிட்டோம் சார். ஆனால் அதே முதல்வர் தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு பிரச்சனையால் மக்கள் தெருவுக்கே போகிறாங்க. அதனால தான் இல்லைம்மா, அதனால தான் அதிருப்தி இருக்குது. இப்போது ஏன் தெரியுங்களா, இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, எங்கே போனாலும் ஒரு தயக்கத்தோடு போகிறாங்க. பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட முதலமைச்சர் போய் போகும்போது ஒரு தயக்கம் இருக்குது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு சலனம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய அளவில் ட்ரோல் ஆகும். அது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சின்ன சலசலப்பு, இப்போது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முறை மதுரைக்கு போனாங்க. மதுரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு விழுந்துருச்சு, அவங்க மேடையில் விழுந்துருச்சு. அது அந்த டைமில் பரபரப்பாக பேசப்படுது, யாராக இருக்கும் காரணம்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் கலைஞர் மேடையில் பங்கேற்ற ஒரு மேடையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது, பெருசாக பேசுவோம். அதே மாதிரி தான் என்டி ராமாராவுக்கு அப்படி தான். என்டி ராமாராவ் கட்சி பிளவுபட்டு தெலுங்கு தேச பார்ட்டி மொத்தமாக கொண்டு போயிடுறாரு சந்திரபாபு நாயுடு. அப்போ அவர் மீது செருப்பு விழுது. அந்த செருப்பு உண்மையிலேயே மக்கள் கோபத்தில் வீசினாங்களா, இல்லை திட்டமிட்டு கட்டமைக்கப்படுறதா, இதெல்லாம் அரசியலில் கடந்த காலத்தில் நடந்துச்சு. இப்போ ஜெயலலிதா மீது செருப்பு வீசுகிற அளவுக்கு அவங்க யார் இது திட்டமிட்டு கூட நடந்திருக்கலாம், அந்த மாதிரி நடக்கும். இப்போ விஜயகாந்தோட மரணத்தில் துக்கத்துக்கு போகிறார், விஜய் போகிறார், அங்கே ஒரு செருப்பு விழுது. யாருன்னு நினைக்கிறீங்க? செருப்பு வீசுறது யார், எதுக்கு வீசணும்? ஸோ இந்த மாதிரியான இந்த வேலைகள்லாம் அரசியலில் இந்த சதிகள். இது சார், இன்னொன்று, திருமாவளவன் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆக போறாருன்னு சார் விசிகா கட்சி ஓமலூர்ல தீர்மானம் நிறைவேற்றி, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான கேள்வி கேட்கணும். அவர் ஏற்கனவே இங்கே பாருங்க, இன்னைக்கு அரசியலில், தமிழ்நாடு அரசியலில் 2 பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்ற, செல்லா காசு ஆகிட்டாங்க. உண்மை அது. இதை தாண்டி சில வார்த்தைகள் போட்டால் உங்களுக்கு தான் கஷ்டம். கோமாளிகளாக ஆகிட்டாங்க. வைகோவும் திருமாவும் பார்த்தீங்கன்னா அரசியல் கோமாளிகளாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் பார்வையில். மக்கள் பார்வை, நான் என் பார்வையில் சொல்ல, மக்கள் பார்வையில் 2 பேர் கோமாளி ஆகிட்டாங்க. இதில் கம்யூனிஸ்டுகள் கோமாளி ஆகாமல் இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணுறாங்க. இப்போ தான் உண்மை. இது இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறாங்க. ஏன்னா முத்தரசன் பேசுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு திருமண நிகழ்வில் அவங்களாம் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியில் எதை காரணம் சொல்லி வெளியில் வருது. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. அப்போ இன்னொரு கம்யூனிஸ்ட் கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் இப்போ அது வைகோவாக இருக்கட்டும், திரும்ப வரட்டும், அவங்களுடைய பார்த்தா அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு. இப்போ நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், டிவிகேக்கு ஒரு ராசி இருக்குது. டிவிகேக்கு அந்த கட்சியில் நீங்கள் ஒரு கூட்டணி ஆதரவு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே நீங்கள் வெளியே போகும்போது தனியாக தான் போகணும். போகும்போது உங்கள் கட்சி அவங்ககிட்ட இருக்கும், போகும்போது நீங்கள் தனியாக தான் போகணும். இப்போ திரும்ப வெளியில் வந்தாருன்னு வச்சுங்க, அவர் மட்டும் தனியாக வருவார்.
1 இயர்ஸ் வருவாருன்னு சந்தேகம். ஏன்னா அமைச்சராக இருக்காரு. அதான் இப்போ புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுடைய வந்து அந்த நாவன்மைன்றது வைகோவாக இருக்கட்டும் அல்லது வந்து திருமாவாக இருக்கட்டும், அவங்களுடைய நாவன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிமேல் எடுபடாது. சார் அப்போ அந்த விசிகா ஓமலூர்ல எப்படி அவங்களா தீர்மானம்? இதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு நாங்களும் இருக்கணும்னு காட்டணும்லம்மா, நானும் ரவுடி தான் சொல்லியாமா? அந்த மாதிரி வந்து ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிக்க வேண்டியது தான். சொல்லுங்கள், நீங்கள் டெபுட்டி சிஎம்லாம் மீண்டும் சொல்கிறேன், 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் டெபுட்டி சிஎம்லாம் சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப நீங்கள் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆகிடும். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இவர் இருக்கிறார் 5% ஓட்டு வாங்கினவர், யார்? டெபுட்டி சிஎம் எங்கள் ஆந்திராவில். அப்படி நீங்கள் ஓட்டு வாங்கினா பரவாயில்ல, நீங்கள் வந்து நான் 5.5% ஓட்டு வச்சுருக்கிறேன், என்டிகே மாதிரி 8.5% இருக்குது, இல்லை 4% இருக்குங்க. இவங்கெல்லாம் தனித்து போட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. தனித்து போட்டிட்டு இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டவே கிடையாது வரலாறுலேயே. விசிகா வரலாறுல தனித்து போட்டிட்டு வாக்கு சதவீதம் இது என்னுடைய பர்சன்டேஜ், இது எங்கள் கட்சியோட பர்சன்டேஜ் காட்டவே இல்லை இது வரைக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும்? நீங்களாம் டெப்டி சிஎம் அது இதுன்னு 2 எம்எல்ஏ வச்சுட்டு டெப்டி சிஎம் வாங்கிருக்கீங்க. அப்போ எத்தனை பேர் கொடுக்குறாங்க டெப்டி சிஎம் சொல்லுங்கள்? அப்போ 5 காங்கிரஸ் 5 கொடுத்துருக்காங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாமளும் இருக்கிறோம், கட்சியில் இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை வந்து திருமாவளவனுக்கு நாங்களும் இருக்கிறோன்னு காட்டுறதுக்கு தான் அது பண்ணுறது. சரி, இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் நான் போட்டிடுறேன்னா இல்லையான்னு சொல்கிறேன்னு அவராக வந்தார், மக்கள் அவராக கேட்டார், இப்போ அவரே நான் போட்டியிடலன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு செலிபிரிட்டி 3 எழுத்து நடிகை வரப்போறாங்க, அவங்க தான் திருச்சி கிழக்குல போட்டியிட போறாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே இந்த 3 எழுத்து நடிகையால தானமா சிக்கலாகி இப்போதானமா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கூட எதுக்கு கைது நடந்துச்சு? அவர் தான் சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவருடைய முக பாவனை வச்சு என்ன சொன்னார்? 2 விஷயம் சொன்னார்மா அனிதா ராதாகிருஷ்ணன். எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு விஷயம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவர்களுடைய முகம் வந்து நான் பாட்டு ஜாலியாக நடிகையோடு இருந்தேன், என்னை கொண்டு வந்து இப்படி மாட்ட விட்டீங்களேன்னு சொல்லி அப்படி தான் அவருடைய முகபாவனை இருந்ததுன்னு சொன்னார். அது வந்து நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களே அதை பல முறை செஞ்சுருக்கிறார். ஏன்னா கான்வாயில் கூப்பிட்டு வந்தது, அவங்களோட பயணப்பட்டது, இதெல்லாம் அவரே ஏற்படுத்திட்டு தானே. சார் அதாவது இந்த த்ரிஷா அவங்க அந்த போட்டோ போடலன்னா இந்த பேச்சே வந்திருக்காது. அடுத்தது கூட நான் சொன்னேன், இந்த பிறந்த நாளுக்கு இதெல்லாம் அவங்க ஏற்படுத்துகிற சிக்கல்மா. நான் திரும்ப சொல்கிறேன், த்ரிஷா ஏற்படுத்துகிற சிக்கல். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதை வந்து ஆரம்பத்திலே முறியடிச்சிடணும். நான் ஜான்கிட்ட எனக்கு இப்போ உள்ளபடியே என் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரல் கொடுத்தது ஜான்கிட்டே நான் குரல் கொடுத்தேன். அவங்க வந்து இந்த லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போட்டாங்க 50வது பிறந்தநாள் அப்போ. அதை நான் தான் இப்போ எனக்கு கூட தூங்கும் போது நான் நிம்மதியாக தூங்குறேன். ஏன் தெரியுங்களா? முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு நான் தான் சார் இது பின்னாடி சிக்கலாகும்னு சொன்னேன். யார்கிட்ட? ஜான்கிட்ட சொன்னேன். ராத்திரி 11 மணிக்கு நான் சொல்லும்போது இந்த லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போட்டது ரொம்ப தப்பு சார், இது பின்னாடி பெரிய சிக்கலாகும்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 2வது வந்து கேட்டால் தனி விமானத்தில் பயணம் பண்ணாங்கல்ல கீர்த்தி சுரேஷ்கல், அப்போது நான் சொன்னேன் சார் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய பிரச்சனையாகும் சார், இது எல்லாம் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்க, பெரிய ரகலையாடும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனமாகும். அப்போ உள்ளபடியே அவர் கேட்டுக்கிட்டார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியல. இதான் உண்மை. இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியாதா? அவர் தெரியாத நம்ம சொல்லிட்டு போகிறோமா? ஆனால் இதெல்லாம் வந்து தெரியும். ஆனாலும் வந்து நான் அவர்கிட்ட பதிவு பண்ணிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் குடும்ப ஃபோட்டோ ஒன்று வெளியிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ புகைச்சல் இருந்தால் கூட ஒரு ஃபெஸ்டிவலில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டுருங்க சார் தீபாவளிக்குன்னு சொன்னேன். 51வது வயசு அந்த 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 வருஷம் நான் சொல்லக்கூடியது ஒன்று கேட்டால் அது கட்சி தொடங்கினேன் 2024 சொன்னேன். இந்த தீபாவளிக்கு ஒரு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்குறாங்கம்மா. தீபாவளின்னு நான் அக்டோபர் மாதம் நான் சொல்கிறேன். இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ வெளியிட்ட சொல்லுங்கள் சார், பிரச்சனையே கிடையாது, ஊர் வாயை மூடிடலாம். ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டார். கட்சிக்கு அவங்க அம்மா அப்பா வந்து மீட்டிங் கூப்பிட்டு வந்தே நான் பெரிய கஷ்டப்பட்டேன்னு சொன்னார். உண்மை. ஜான் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில். எப்போவுமே நான் சொன்ன அந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முரண்பட்டும் சொன்னது கிடையாது, நெகட்டிவாகவும் சொன்னது கிடையாது. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நம்ம இதை வந்து இப்படி செய்ய முடியும், அதில் சிக்கல் இருக்குது சார், முடியாது. ஏன்னா அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாருன்றது தான் விஜய். ஸோ இப்போ பார்த்தீங்களா கடைசியாக எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? இப்போ 2 விஷயம் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தில். ஒரு விஷயம் வந்து த்ரிஷா மையப்படுத்தி பேசுகிறாரு. அது ஏற்கனவே இவங்களே வளர்த்து விட்டது தான். விஜய் அதுக்கு காரணமாக இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே. கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனது, தனி விமானத்தில் எல்லாமே அவர் செஞ்சது தானே. ஆனால் அதை கடந்து 2வது வந்தது சொன்னது தான் எனக்கு வருத்தம். அவங்க மனைவி குறித்து பேசினார்ல, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி குறித்து பேசுவீங்க? விஜய்னா விஜய் வரைக்கும் பேசுங்க நீங்கள்,
அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் இங்கே அரசியல் இருக்கிறார், அவர் வரைக்கும் பேசுங்க. அரசியல் இல்லாதவங்களாம் நீங்கள் பேசாதீங்க. அப்போ எல்லாரையும் பற்றி பேசலாம்ல. இப்போது எதிர்கட்சி தலைவருக்கும் மனைவி இருக்கிறாங்க, அவங்க வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அது தப்பு இல்லை. அதை நம்ம அனுமதிப்போமா? அதை பேசக்கூடாது. வெறும் நீங்கள் விஜய் வரைக்கும் நீங்கள் பேசுங்க. ஆனால் அவருடைய அந்த அம்மா வந்து சங்கீதா குறித்து அவங்க மனைவி குறித்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போது நீங்கள் வந்து பர்சனல் அட்டாக் வந்துடுறீங்கல்ல, அதை பண்ணக்கூடாதுல்ல. யாரையும் நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் சங்கீதா கிட்ட வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறது, அவங்க பிள்ளைகளை விமர்சனம் பண்ணுறது, அது நம்ம ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அரசியல் நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த பிழை செய்கிற இந்த தவறு பண்ணுறாரு, கான்வாயில் த்ரிஷாவை கூப்பிட்டு வராரு, இதெல்லாம் பண்ணுறோன்னா அப்போ நீங்கள் விஜய் பேசுங்க. ஆனால் மனைவியெல்லாம் பேசுனீங்கன்னா அது பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. சரி, இப்போ திருச்சி கிழக்குல த்ரிஷா நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரியலமா அது. ஏன்னா இதை வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை, இது வந்து எனக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பெரும்பாலும் இதை பரப்பி வர்றது இந்த சைட்லேருந்து பரப்பி வர்றது திமுக சைட்லேருந்து தான் பரப்பி விடுறாங்க. அதே மாதிரி பொது வேட்பாளர் சீமான் அவர்கள் பரப்பி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்பாக பண்ணுறாங்க. இவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, சீமான் வந்து பொது வேட்பாளர் இதை பரப்பி வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா டிவிகே தரப்பில். சரிங்களா? அதாவது இவங்க எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி காட்டணும். இவங்கெல்லாம் ஒரு அணியில் எதிர்க்கிறாங்க, எங்கள் தலைவர் சிங்கிளாக வந்து இத்தனை பேரையும் எதிர்க்கிறாருன்னு காட்டுறதுக்காக சீமான் அவர்களை வந்து தள்ளி விடுறாங்க. எங்கன்னா திமுக சைடில் தள்ளி விடுறாங்க. சரிங்களா? அப்படி அதாவது இவரும் வந்து ஒரு திராவிட சக்தியோட ஒரு பி டீமு அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி விடுறாங்க. அதனால தான் பொது வேட்பாளர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் இல்லை. சீமான் அதை உறுதிப்படுத்தவே இல்லை, நாம் தமிழ் உறுதிப்படுத்தவே இல்லை. இது ஒரு நுணுக்கமான ஒரு வியூகம் இது. என்னன்னா விஜய் அவர்கள் ஒருத்தரை எதிர்த்து இத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. சீமான் அவர்களும் அப்படிதான். ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பு நிர்ணயம் பண்ணுவார். அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா நாம் தமிழர் வந்து 20,000 வாக்குகள் வாங்குறாங்கன்னா அதுதான் வந்து எந்த கட்சி வெற்றி, அதிமுக, திமுக, டிவிகேவான்றது முடிவு பண்ணுறது வந்து என்டிகே தான். அப்போ அந்த என்டிகேவை அந்த சைடு தள்ளி விட்டோம்னா அதுவும் திராவிட கட்சியோட வந்து ஒன்று தான், அதோட சேர்ந்தது தான், அதுவும் பி டீம் தான், அப்படி செய்யணும்னு சரி இது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாங்க நீங்கள். அதாவது நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த த்ரிஷாவை நிற்க வைக்கிறாங்களா, அதை நிற்க வைக்கிறான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிளப்பி விடுறது வந்து டிஎம்கேல தான் கிளப்பி விடுறாங்க. இது ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்குமா எனக்கு தெரியலமா. ஏன்னா அப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யாரும் வந்து சோர்சஸ் எனக்கு கிடையாது. நான் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட நான் பேசுறதும் கிடையாது. அது பேசி கிட்டத்தட்ட ஒரு விக்கிரவாண்டி மாநாடோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எனக்கு தொடர்பு கிடையாது. இருந்தால் நான் சொல்லுவேன். சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு நிச்சயமாக சொல்ல வேணா நீங்கள் ஒரு வார்த்தை போட்டுங்க, சத்தியமாக கூட போட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை. எனக்கு தொடர்பு இருந்தால் தொடர்புன்னு சொல்லுவேன் நான். எனக்கு தொடர்பு இல்லை. இப்போ அவங்க ஏதாவது நல்ல மனிதர், நல்ல நண்பர். எப்படி இப்போ அவங்க ஏதாவது ஒரு புதிய போஸ்ட், இப்போ ஒன்று ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க, அது கீழே வந்து அண்ணனை கேட்டதா சொல்லுங்க, சின்னண்ணி யாரா இருக்கும்? நீங்க எப்படி நீங்க டிவிக்கேன்றது எப்படி முடிவு பண்றீங்க? இல்ல அவங்க திமுக காரங்க நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் டிவிக்கே திமுக இல்ல, டிவிக்கே எப்படி முடிவு பண்றீங்க? சரி, அவங்க இமேஜ்ல விஜய் அவர்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எது கேக் வெட்டும் போது பர்த்டே போட்டோ போட்டாங்க இல்லையா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடுமையான எதிர்த்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பாருங்க, எடுத்து போடுங்க. பர்த்டே அந்த போட்டோவில் எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் வந்து டிவிக்கு தம்பிங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே வச்சுருந்தாங்க, எடுத்து பாருங்க. உண்மையான நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சார், பாதி பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, பாதி பேர் அந்த இமேஜ் ரீக்ரியேட்டும் பண்ணியிருந்தாங்க. ரீக்ரியேட்லாம் பண்ணலாம். ரீக்ரியேட் எப்படி பண்ணாங்கன்றது பாருங்க, யாரெல்லாம் ரீக்ரியேட் பண்ணாங்கன்றதுலாம் பாருங்க. அதை பண்ண மாட்டாங்கல்ல சார். இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. இங்கே பலவிதமான அரசியல் இருக்குமா. இங்கே இந்த ஐடி விங்லாம் வந்த பிறகு, இந்த வார் ரூம்லாம் வந்த பிறகு என்னென்னமோ யோசிக்கிறானுங்க. நம்ம நினச்சிக்கலாம், அப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோன்னாப்பா அப்படி நம்ம நினச்சிக்கலாம். ரீக்ரியேட் பண்ணும்போது நம்மள எதுவும் சேர்த்து விடல இல்லை சொல்கிறேன். கேக் எடுத்து வந்து வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இல்லை யாரோ ஒருத்தர் யார் வேணும் போடலாம்மா. இப்போ அந்த இடத்துல ரீக்ரியேட் யார் வேணும் பண்ணலாம்ல. இது பாருங்க, கேக்கே கொண்டு வந்து இவர் தாங்க வைக்கிறாரு சொல்ல அப்படி கூட சார். இப்போ கேட்டால் செஞ்சு தரப்போகுது ஏஐ. இந்த இடத்துல இந்த ஆளை மாற்றி கொடுங்க அப்படின்னு தான் செய்ய போகுது. நான் வேணா த்ரிஷா தானே உட்காந்துருக்குறாங்க, இந்த இடத்துல யார் உட்காந்துருக்குது? விஜய் உட்காந்துற மாதிரி. த்ரிஷாவா இந்த இடத்துல உட்கார்ற மாதிரி கேட்டால் வந்து பண்ண முடியாதா? நான் கேட்குறேன். என்ன வேணாமல் இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு எல்லாமே பண்ணோம். அது ஏஐ முழுக்க அதை வந்து என் தங்கச்சி தான் உறுதிப்படுத்தினாங்க. யாரு? சுசித்ரா தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இது ஏஐ போட்டோன்னு. அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் கரெக்டாக நடந்திருக்கு. அவங்க பல விஷயம், சுசித்ரா சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மையாக நடந்திருக்கு. அது யார்? அது அவங்கள தான் நீங்கள் போய் கேட்கணும். யார்? த்ரிஷாவை தான் நீங்கள். இல்லைம்மா, நீங்கள் த்ரிஷாவை தான் கேட்கணும். ஏஐ அப்படின்னா ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க
இப்போ இந்த இடத்துல இருக்குது நமிக்குது, ம் இப்படி பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம், இல்லை ஏதாவது சீப்பு ஏதாவது வச்சு சொரிஞ்சிக்கலாம், இல்லை ஏதாவது முள் மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுத்து வந்து புறணலாம். அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ தான் பதில் சொல்ல முடியும். ஏன் நீங்கள் வந்து சீப்பு வச்சு சொன்னீங்க, ஏன் நகத்தை வச்சு சொன்னீங்க, ஏன் முள் வச்சு கீறினீங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா சார். அப்படி தான் இதுக்கு அர்த்தம். நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து இங்கே அதாவது சிரிக்கிறதுக்கு இடமா இருக்கு இல்லையா, நகைப்புக்கு இடமா இருக்கிற அத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் வந்து காரணமாகும். கண்டிப்பாக அது நீங்கள் இதை தாண்டி நான் சொல்ல விரும்பலை. ஒரு பின்னாடி வந்து ஒரு முதலமைச்சருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, அது யாராக இருக்கட்டும், த்ரீஷானா இருக்கட்டும், அது யார் வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற வந்து கொம்பானா கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு குடும்பத்தோட கண்ணீர் இருக்குது, அதை மறக்கக்கூடாது யாரும். சார், பிஸ்மி அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சி சார்பா வழக்கு அவன் ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவனை பற்றி பேசி 100 கோடி வாங்கியிருக்காரு. அதான் 100 கோடி எப்படிமா, எப்படி 100 கோடி எப்படி, 100 ரூபா நோட்டா, 500 ரூபா நோட்டா, 1000 ரூபா நோட்டா, இல்லை சார் 1000 நோட்டு செல்லாது, 500 நோட்டு எப்படி 100 கோடி தான் இருக்கிறேன். 100 கோடினா அந்த மிஷின் வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ண கூட வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆகும்மா. இது 100 கோடி நீங்கள் சீமான் மீது இந்த அவதூறு பரப்ப காரணம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வந்து வாங்கிட்டு இருப்பாம்மா அந்த சைட்லேருந்து, இதை வந்து நீங்கள் இப்படி பரப்பி விடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். 100 கோடி வந்து வாங்கிட்டாரு, சீமான் வாங்கிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்படுறாரு. எதுக்காக கைது செய்யப்படுறாரு, விமர்சனம் பண்ணாருன்னு கைது பண்ணாங்க. தாமோ அன்பரசன் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பல பேர் வந்து விஜய் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. சட்டசபையில் அட்லி படத்தை வச்சு சிவசங்கரன் வந்து பேசியிருக்கிறாரு. நடிகை பற்றி பேசல, பல எல்லாமே இருக்கட்டுமா. இப்போ நான் சொன்னேன்னா எல்லாரும் ஒரு ஆங்கிளில் பேசியிருக்கிறாங்க. ஏன் வந்து உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்துக்கிட்ட போயிட்டார் ஸ்ட்ரைட்டாக, என்ன நியாயம் பேசணும்லம்மா. நீங்கள் விஜய் விமர்சனம் விஜய் நிறுத்துங்க, அவங்க மனைவி கிட்ட போய் விமர்சனம் பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? அப்போ விஜய் பண்ணது கரெக்ட். நான் கரெக்டாக எங்கேயாவது சொன்னேன்னா இல்லை சார், அப்பாவை காணன்னு சொல்லவும் தானே நான் திருப்பி திருப்பி அப்பாவை காணா நீங்கள் அப்பாவோட முடியுங்க கதை. அப்பா ஒரு அரசியல்வாதி, சங்கீதா அரசியல் இருக்கிறாங்களா சொல்லுங்க, அப்புறம் எனக்கு கோபத்தை கிளப்பிடாதீங்க. சங்கீதா வந்து அரசியல் இருக்கிறாங்களா? விதியேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கு. நீங்கள் சங்கீதாவை இழுத்தது நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. யாரான்னு சொல்லுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அரசியல் இருக்கிறாரு, சீமான் வரைக்கும் பேசியிருக்கோம் முக்தார். ஆனால் எத்தனை காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி கைல்வழியை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க அரசியல் இருக்கிறாங்களா, பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்களா, பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்களா சொல்லுங்கள்? ஏதாவது வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? கிடையாது. ஸோ அப்போ குடும்பத்தில் இருக்க பெண்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே அரசியலை கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் பழித்திக்கிறதுக்கு அவர் அப்பாவுக்காரன் தான் நீங்கள் பதில் நீங்கள் பேசுங்க. சட்டசபையில் போய் பேசுங்க. மறுநாள் அடுத்து எப்படியும் மறுபடியும் சட்டசபை கூட்டத்தோடு இருக்குல்ல, அப்போ போய் பேசுங்க. சட்டசபையில் அவர் கேட்டதுக்கு நீங்கள் வெளியில் வந்து நான் சரிங்க, அது கீழான அரசியல் இல்லையா, கீழ்த்தரமான அரசியல் இல்லையா? சங்கீதா குறித்து நீங்கள் பேசக்கூடாதுங்க. சங்கீதா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நான் சொல்கிறதுக்கு அந்த முதலமைச்சர் பிள்ளைகள் சொல்கிறேன் நான், 2 பேரும் அரசியலில் இல்லை. எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிள்ளைய வந்து ஜேசன் சஞ்சய் வந்து எத்தனை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸை கிரியேட் பண்ணி கொஞ்சம் நஞ்சம் மீம்ஸா எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ தப்பாக. சீமான் அவர்களும் வந்து ஜேசன் சஞ்சயும் பேசிட்டு வர மாதிரி ஒரு இதெல்லாம் யார் பண்ணது? இதெல்லாம் டிவி கேலருக்கு பண்ணுறாங்களா சொல்லுங்கள்? விஜய் அவர்கள் குறித்து வந்து ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக பேசுகிற மாதிரி அதை யார் ரெடி பண்ணுவாங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸா? திமுக தரப்பு தானே பண்ணணும், வேறு யார் பண்ண முடியும்? வேறு யார் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவரே விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸை விஜய் வந்து தாக்கி மீம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? நான் இதில் நியாயமான பார்வையில் பார்க்குறேன். இப்போது இதே வந்து அப்பான்னு சொல்லி பேசும்போது அதை கிண்டல் அடித்தாங்க டிவிக்கு தரப்பில். அப்போ நம்ம விட்டுமா? அப்போ நம்ம விடலை. இப்போ சீமான் அவர்கள் இந்த மாதிரி பெட்டி வாங்கிட்டாரு, இந்த மாதிரி வந்து பொது வேட்பாளர்ன்றது எதுக்கா இல்லை நான் அதுதான் நான் சொல்கிறேன். இதை டிவிக்கு ஆட்கள் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன், இவன் யாருன்னு கேட்குறேன். இந்த பீலா பிஸ்மி யாரு? ஒரு கிசு பத்திரிகையாளர். அவன் வந்து எதுக்காக இதை பரப்புறான்? ஏன்னா இது வந்து பார்த்தா யாரை சந்தோஷப்படுத்தும்? இப்படி ஒரு செய்தி, ஒரு இப்போ க்ளீன் இமேஜ் இருக்குது, சீமானவர்கள் மீது ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது, அதை வந்து உடைக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். அதை வந்து உடைக்கிறதுக்கு யாருக்காக பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? எதுக்காக பண்ணணும்? பிஸ்மிக்கும் சீமானுக்கும் என்ன இருக்குது? இவன் யார்? இவன்
இவர் குப்பை தொட்டின்றது ஊருக்கே தெரியும். வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடணும். எதுக்காக டைவர்ஸ் பண்ணான்? ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அப்போ வந்து சொற்பமான ஒரு ஊதியத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் வேல்யூ ஆகிடுச்சு. அவருடைய பலவீனம் அத்தனையுமே குடும்பம். ஏஆர் ரஹ்மான் தங்கைகள் மீது பாசம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகடையாக பயன்படுத்தி பணத்தை கறக்கிறதுக்கு பார்த்தான். அவரே ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார் இவன் எப்படிப்பட்டவன்றத. யார்? ஏஆர் ரஹ்மான். இருக்குது, அப்படியே இருக்குது, போய் பார்த்துக்கலாம், நீங்கள் யார் வேணால் போய் பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு இது வரைக்கும் அவன் பதில் சொல்லியிருக்கானா? அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு நாயே, உன் மேலே உள்ள குற்றச்சாட்டு நீ இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கியா நீ? அப்புறம் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி வாங்கிட்டார். நீ தான் எண்ணி கொடுத்தியா? எங்கே யார் கொடுத்தாங்க? எப்படி எந்த நோட்டாக கொடுத்தாங்களா? அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? எந்த அக்கௌண்ட், எந்த பேங்க்கு? 100 கோடி போகிற போக்கில் இஷ்டத்துக்கு சொல்லியா நீ? நல்ல வேலை வந்து நாம் தமிழில் பொறுமையாக இருக்கிறாங்க. புரியுங்களா சொல்லுது? நான் சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த வழிகாட்டுதல் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ நீ பேசுறது வன்மத்தை கக்கற இல்ல. சரி, இப்போ இடைத்தேர்தல் நெருங்குது. சீமான் கார் வாங்கின விஷயம், பெட்டி வாங்கிட்டாரு. இதெல்லாம் எதுக்குன்னா கிளீன் இமேஜை உடைக்கணும். சீமான் வந்து கிளீன் இமேஜை உடைக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் தான் சொல்லலாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதிகாரத்தில் கிடையாது. வேறு என்ன சொல்ல முடியும்? 100 கோடி வாங்கிட்டார். யார்கிட்ட வாங்கினாரு சொல்லணும்ல. யார்கிட்ட, எப்போ, எங்கே, எப்படி வாங்கினாரு, யார் அதுக்கு வந்து மீடியேட்டாக செயல்பட்டாங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? 100 கோடின்றது சும்மாவாம்மா? காலையிலேருந்து மிஷின் போட்டு என்னாலே சாயந்தரம் ஆகிடுமா? இந்த நாய் வந்து சொல்கிறான் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி. நீ இன்னொன்று பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது சார் சீமான்? நான் கேட்குறதுன்னா அதெல்லாம் நீங்கள் அது கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு சதி வன்மம் சூழ்ச்சி இருக்குது, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். இந்த 100 கோடி வாங்கிட்டாரு சொல்கிறல்ல, வாங்கினா ஒரு 1000 கோடி வாங்கிருக்கலாம். இப்போது இந்நேரம் 1000 கோடி வந்து அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்நேரம் ஒரு அமைச்சர் ஆகிருக்கலாம், ஒரு எம்பி ஆகிருக்கலாம். சார் அவரே சொல்லியிருக்காரு சார் 2000 கோடியில் ஆஃபர் வந்தது. ஆதாரம்லாம் சொல்லிட்டே போகலாம். நான் சொல்கிறேம்மா, பீலா பிஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த ஒரு 10 பெண்களுடைய கற்பை சூறையாடிட்டாருன்னு சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை. ஆதாரம் ஒன்றுமா இல்லையா? சொல்ல முடியுமா அந்த மாதிரி? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி கேட்பல யாரை சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 10 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்பு கேட்டு தேடி வந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பெண்களை வந்து ஒரு கற்பை சூறையாடிட்டாரு அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன்னா அதுக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை. போகிற போக்கில் சொல்லிட முடியுமா நம்ம? புரிய சொல்கிறது? இவன் ஒன்றுக்கே இவன் அன்ஃபிட், அது வேறு விஷயம். அது நமக்கு தெரிஞ்ச ரகசியம். அது பயங்கரமான சீக்ரெட். இவன் ஒன்றுக்கே அன்ஃபிட்டு, சரிங்களா? இவன் டைவர்ஸ் ஆனதே அதுக்கு தான். அது வேறு விஷயம், அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இவன் ஒன்றுக்கே தேர மாட்டான்றது தெரியும். ஆனால் சொல்லணும்னா அப்படி கூட சொல்லலாம்ல. ஆனால் நமக்கு அது நோக்கம் கிடையாது. வன்மத்தை கக்காதீங்கன்ற. நீ சொன்னீங்கன்னா ஆதாரத்தோட சொல்லு. 1 கோடிக்கே ஆதாரம் போட முடியாது. நீ இது மிஞ்சி சொன்ன அதுக்கே நீங்கள் எல்லாம் நீங்களே தானே சொல்கிறீங்க. திரள் நிதி வாங்கி கார் வாங்கிட்டாருன்றீங்க, அப்புறம் 100 கோடி வாங்கிட்டாருன்றீங்க. அந்த 100 கோடிலேருந்து 1 கோடி எடுத்து போகிற கார் வாங்க முடியாதா? நாங்கடா உங்கள் கணக்கு. ஏன்டா இப்படியெல்லாம் வாங்கி எடுப்பீங்க? இவங்களே சொல்கிறானுங்க திரள் நிதி வாங்கி கார் வாங்கிட்டாரு, திரள் நிதி வாங்கி கார் வாங்கிட்டாரு. அப்போ அந்த 100 கோடியில் வாங்க முடியாதா? அப்போ அந்த திரள் நிதி அப்படியே தானே இருந்திருக்கும். 100 கோடியில் வந்து கார் வாங்கிட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. 100 கோடி வாங்கிட்டு திரள் நிதியில் கார் வாங்கினார். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? கிடையாது. எல்லா கட்சியும் இன்றைக்கி வந்து திரள் நிதின்ற பேரில் எல்லா கட்சியும் நிதி வாங்குற கட்சி தான். எந்த கட்சி நிதி வாங்கலை சொல்லுங்கள்? பப்ளிக்காக மேடையிலே வந்து பெட்டி பெட்டியாக சூட்கேஸில் வாங்கின கதெல்லாம் இருக்குது. கலைஞர் எடுத்து பாருங்கள், பல போட்டோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம்லாம் வச்சுருக்காங்க. பணம் மாலை போட்டு கிரீடம்லாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. வேணா எடுத்து காட்டுவா உங்களுக்கு? எல்லா கட்சியும் வாங்குறது தான். ஏன் இவங்க வாங்கலையா? இப்போ இருக்கிற டிவிக்கே வாங்கலையா? எந்த நிதியும் வாங்கவே இல்லையா? எல்லாரும் நிதி வாங்குகிற கட்சிகள் தான். நிதி வாங்காத கட்சி ஒரு கட்சி கூட கிடையாது. நடத்தவும் முடியாது. கட்சி நடத்தினா இங்கே வந்து பரம்பரை சொத்தை அழிச்சா கட்சி நடத்த முடியும்? அப்படியே இருந்தால் தானே அழிச்சு நடத்த முடியும். ஆனப்பட்ட வைகோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து தொகுதி தொகைன்னு சொல்லி பேசினார். கேட்டால் சொல்லுவாங்க வைகோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா, பெரிய ஒரு பரம்பரை பணக்காரர் எல்லாம் சொல்லிக்க. அப்புறம் ஒரு தடவை பேசணும் சொன்னார்ல, தொகுதி தொகைன்னு ஒரு தடவை பேசிட்டு. ஸோ எல்லாம் தொகுதியின் தொகையும் வாங்கினவங்க தான். ஆனால் இப்போது எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன் இல்லைனா வந்து பாண்டிங் அந்த எதனால் வந்து அந்த சொந்த சின்னத்தோடு நிற்காமல் வந்து இன்னொரு கட்சியோட சின்னத்தில் நிற்கணும்? நான் கேட்குறேன். கமல்ஹாசன் முடியாதுன்னு சொல்லிட்டு போனார்ல, பதவி. அதுதான் நான் கேட்குறேன். எதுக்காக வந்து அப்போவே முடிஞ்சிச்சு திமுக கதை. அது ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னென்னா எப்போ வந்து திமுக சின்னத்தை வந்து வாங்கி வைகோ உள்ளே விட்டாங்களோ அப்போ அங்கே கதை முடிஞ்சிச்சு. இது வைகோ போன இடம் எதுவுமே வழங்காது. இது வைகோ போன இடம்
எதுவுமே விளங்காதுன்றது அது சரித்திர வரலாறுகள் நிறைய இருக்குது, சரித்திர குறியீடுகள் நிறைய இருக்குது. வைகோ போகிற கட்சி விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். இப்போ அவருடைய காமெடியான பேச்சுகள் கேட்டு தானே இருக்கிறோம். இப்போ அவரு டஃப் கொடுக்குறாரு, யார் வைகோவுக்கு டஃப் கொடுக்குறாரு திரும்ப. 2 பேருக்கும் இப்போ கடும் போட்டி. இது யார் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி விடுறதுன்றதுல 2 பேருமே இப்போ போட்டி நடக்குது. 2 பேருமே வந்து மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்கம்மா. உண்மைமா, இது சத்தியமாக நான் இது போகிற போக்கில் இந்த வன்மத்தில் பேச எனக்கு பழக்கம் கிடையாது. நான் சொல்கிறேன், நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. சரி, இப்போ வந்து சீமான் அவர்கள் மீது இந்த மாதிரி அவதூறு பரப்புனதுக்காக கட்சி சார்பாக கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன் இருக்கு? டிவிக்கே அரசாங்கம் இருக்கு, நடவடிக்கை எடுத்துருவாங்களா? நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுக்கலன்னா இல்லை. ஆனால் ஒரு புகார் பதிவு செய்யுது இல்லை, இப்படியே நீங்கள் விட்டதுனால தான் முக்தார் வந்து இஷ்டத்துக்கு தினமும் உட்காந்துட்டு எதிர்ப்பு நடவடிக்கை பண்ணணும்லம்மா. ஒரு மீது ஒரு வதந்தி வருது, இல்லை ஒரு புகார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை கடந்து போகக்கூடாது இல்லை. கடந்த காலத்தில் அப்படி தான் எதிர்த்து நின்னார், பெங்களூர் மேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆனார் இல்லையா? இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே தானே இருந்தாங்க, தெரியல உங்களுக்கு? ஸோ பெங்களூர் விஷயத்தில் வந்து எப்படி ரிலீஃப் ஆனார்? எதிர்த்து நின்னார். ஓடிட்டே இருந்தால் தொட்டிகிட்டே இருப்பான். திடீர்னு யூட்டர்ன் போட்டு நின்னார். நீதிமன்றத்தில் பைசா ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சா? நீதிமன்றத்தில் முடிஞ்சிச்சு, பைசா ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டால் ஒருத்தர் வந்து புகார் சொல்லிகிட்டே இருப்பான். 100 கோடின்னுவான், நாளைக்கு 200 கோடின்னுவான். இந்த நாயை யார், இந்த பீலா பிஸ்மி தான் சொல்கிறேன். நாளைக்கு 300 கோடின்னுவான், 500 கோடின்னுவான். அப்போது எதிர்த்து நிற்கணும்ல, யாராவது ஒருத்தர் வந்து புகார் தரணும். இது கரெக்டுன்னு தான் நான் சொல்கிறேன், இது கரெக்டு. யாராவது ஒருத்தர் வந்து இது நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன், இந்த அரசியல் ரீதியாக வந்து சில குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்லலாம், போகிற போகலன்னு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்மம். 100 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசணும். உங்களுக்கு இதான் உங்ககிட்ட இருக்கிற இதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே நபர் வந்து பேசுனது 100 கோடி வாங்கிட்டாரு. எப்போனா அது வந்து முத்தோட அந்த துக்க நிகழ்வுக்கு போனார் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு பேசுனது 100 கோடி வாங்கிட்டாரு சொல்லிட்டு. இப்போ அதே தான் ரிப்பீட் ஆகுது, 100 கோடி சொல்ல. ஏன்னா அப்போ வந்து கடந்து போயிட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்தா தான் அடுத்தது வந்து இதை வந்து நம்ம வந்து இனிமேல் நம்ம இதை பேசக்கூடாது. ஏன்னா ஒரு புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த புகார் அடிப்படையில் எடுத்து ஒரு சம்மன் கொடுத்து கூட கூப்பிடலாம். இப்போ ஜுடிஷியலாக ஒருத்தர் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது போகுமா, அடுத்தடுத்து போகும். இன்றைக்கி வேணால் புகார் வாங்கி வச்சுக்கலாம், வழக்கு எப்போனா பதிவு பண்ணலாம். இன்றைக்கி புகார் பதிவு பண்ணியாச்சு, வழக்கு பதிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் பண்ண விட்டாலும் அடுத்த ஆட்சியில் பண்ணலாம். ஆனால் புகார் பதிவு செய்யப்பட்டாச்சு, அவ்வளோதான். அதனால் வந்து இதே நம்ம கடந்து போனோம்னா அது இதுவாயிடும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.